ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிஃப்டி 50லேயும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேயும் வந்துட்டு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றங்கள் வந்துட்டு 2024 மார்ச் 28லேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதானி பவர், ஜியோ ஃபினான்ஷியல், ஆர்இசி லிமிடெட், பிஎஃப்சி, ஐஆர்எஃப்சி இவங்களாம் வந்துட்டு புதுசாக நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்குள்ளே ஆட் ஆக போகிறாங்க. இதிலிருந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அடுத்ததாக அதானி வில்மர், முத்தூர் ஃபினான்ஸ், பிஎன்ஜி அண்ட் பிஏ இண்டஸ்ட்ரீஸ் இவங்களாம் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்க. இதில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்துட்டு நிஃப்டி 50க்கு வந்துட்டு ப்ரொமோட் ஆகுறாங்க. ஸோ இவங்க ப்ரொமோட் ஆகும்போது நிஃப்டி 50லேருந்து யூபிஎல் வந்துட்டு வெளியே வர்றாங்க. யூபிஎல் வெளியே வந்திருக்காங்க, அதானி வில்மர் வெளியே வந்திருக்காங்க, முத்தூர் ஃபினான்ஸ் வந்துட்டு வெளியே வந்திருக்காங்க, பிஎன்ஜி அண்ட் லாஸ்ட்டாக பிஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு வெளியே வந்திருக்காங்க. இதில் பிஐ இண்டஸ்ட்ரீஸும் யூபிஎல்லும் வந்துட்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ரன் ஆகிற கம்பெனிஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் போதாத காலமாக இருக்குது. பங்குகள் வந்துட்டு கொஞ்சம் இறங்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியே வந்துட்டு ஒரு லோ டிமாண்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்கு. இதனால் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் சம்மந்தப்பட்ட பங்குகள் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ரொம்ப லோவாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ இந்த மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. இது மூலமாக இன்றைக்கி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 4% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. யூபிஎல் வந்து கிட்டத்தட்ட 2.5% பக்கம் இறக்குமதி கொடுத்துருக்காங்க. அதோட ஜியோ ஃபினான்ஷியல், அதானி பவர், பிஎஃப்சி, ஆர்இசி, ஐஆர்எஃப்சி எல்லாம் வந்துட்டு ரீசெண்ட் டைம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இவங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும், ஸோ டே பை டே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு கிளியராகவே தெரியுது. ஸோ இந்த மாற்றங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்ததாக சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட நியூஸஸ் இருக்குது. அதில் முதல்ல பார்க்க போகிறது வந்துட்டு சுசுலான் எனர்ஜி பற்றி தான். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு புது ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் சுச்சுவேஷனில் இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மெகாவாட் வின் பவர் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு இடிஎஃப் ரினியூவபிள்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து. இந்த கம்பெனி வந்துட்டு குஜராத் பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமாக சுசுலான் கிட்டத்தட்ட ஒரு 10 வின் டர்பைன் ஜென்ரேட்டர் வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக சுசுலான் 3 மெகாவாட் திறன் கொண்ட 10 வின் டர்பைன் ஜென்ரேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டரும் வந்துட்டு சுசுலானுக்கு இப்போதைக்கு அவங்க பைப்லைனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு சுசுலானுக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தராக தொடர்ந்து சுசுலானுக்கு வந்து ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் சுச்சுவேஷனில் இருக்குது. நீங்கள் மந்த்லி சார்ட் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் சுச்சுவேஷனில் வந்துட்டு இப்போதைக்கு பங்கு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் பங்கு வந்துட்டு 95-100 வரைக்குமே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஸோ சுசுலானை பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பங்கு வந்துட்டு இந்த 40 to 50 இந்த ரீஜனுக்குள்ளே தான் இருக்காங்க. இதே ரீஜனுக்குள்ளே தான் வந்துட்டு ரொம்ப நாளாக அந்த பங்கு இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பிரேக் அவுட் வந்துட்டு பங்கு நடக்கும்போது இந்த பங்கு வந்துட்டு தொடர்ந்து 100 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரேக் அவுட்டை வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணி ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பங்கை நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு பிரேக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா பங்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லாரும் கன்சிடர் பண்ணிப்பீங்க அப்படி நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் அக்குமுலேட் பண்ண நினச்சிங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு பேடிஎம் வந்து நான் சொல்லியிருக்கோம் ரொம்பவும் வாலட்டைலாக தான் இருக்கும். ஸோ அதனால் கன்சிடர் பண்ணுறவங்க வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது சவுத் பேங்க்கோட ஒரு அஃபிலியேட்டான எஸ்விஎஃப் இந்தியா ஹோல்டிங்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்டேக்கை கணிசமாக குறைச்சிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட பேடிஎம்மில் 5.01% ஸ்டேக் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு இப்போது 2.83% குறைச்சிருக்காங்க. இதனால் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் வாலட்டைலாக இருந்துச்சு பேடிஎம் பேங்க் பொறுத்தளவுக்கும். ஸோ இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமும் இது தான். ஸோ ரொம்ப நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கறனால தான் வந்துட்டு ஓகே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா முன்னாடி இந்த அளவுக்கு பேட் நியூஸ் கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஆர்பிஐயே வந்துட்டு இவங்க தேர்ட் பார்ட்டி ஆப்பாக ஆக்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக ரெக்வஸ்ட்டும் வந்துட்டு அவங்க நேஷனல் பேமெண்ட் கிட்ட வந்துட்டு வலியுறுத்திருக்காங்க. அதனால் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அதை நான் ஃபுல்லாக அனுபவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு தாராளமாக பை பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்ததாக ஐசிஐசிஐ பேங்க் பற்றி ஒரு பேட் நியூஸ் கிடச்சிருக்குங்க. எப்பவுமே வந்துட்டு நம்ம பேங்க்கை தான் வந்துட்டு ரொம்ப முழுமையாக நம்பிட்டு அதில் தான் வந்துட்டு நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், டெபாசிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம பேங்க் இனிமே பண்ணுறோம். ஆனால் பேங்க்கில் வந்துட்டு சில மேனேஜர்ஸ் பண்ணுற சில குளறுபடிகள் வந்துட்டு அந்த பேங்க்குக்கே வந்துட்டு பெரிய கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் இப்போ வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜர் வந்துட்டு இப்போ ஒரு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐ ஓட அக்கௌண்ட்லேருந்து அவங்களோட சைனை வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணி அது மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி பக்கம் வந்துட்டு இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு டிரான்சாக்ஷன், இந்த ஒரு ராங் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு
கிட்டத்தட்ட 2019 வந்துட்டு நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் அது இப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு அந்த பேங்க் மேனேஜரே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இப்போ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ்னால வந்துட்டு பங்குல எந்த ஒரு பெருசாக எதுவும் பாதிச்ச மாதிரி தெரியல. இன்றைக்கி 0.57% வந்துட்டு மேலே வச்சு தான் இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய ஐபிஓஸ் வந்துட்டு ரொம்பவும் அட்ராக்டிவான ப்ரைஸில் ரொம்பவும் அட்ராக்டிவான பிஸ்னஸோட வந்துட்டு உள்ள வந்திருக்காங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக ஜேஜி கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்துட்டு ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 251 கோடி மதிப்புள்ள ஒரு ஐபிஓ வந்துட்டு இப்போ வரப்போகுது. கிட்டத்தட்ட 165 கோடி வந்துட்டு ஃப்ரெஷ் இஷ்யூஸ், அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 86 கோடி வந்துட்டு ஆஃப் ஃபார் சேல் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம்லேயே வந்துட்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு குளறுபடி, ஒரு டவுன் கிரேட் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது கெமிக்கல் கம்பெனிஸில். அதனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து இந்த ஐபிஓவை ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த கம்பெனியோட வேல்யூஷன் என்னவா இருந்தாலும், பாசிட்டிவாகவே இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் வந்துட்டு இப்போதைக்கு வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இருந்தாலும் இவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துருவோம், ஓகேங்களா. இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ லோவர் பேண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 210 ரூபா, அப்பர் பேண்ட் கிட்டத்தட்ட 221 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லார்ஜ் சைஸ் கிட்டத்தட்ட 67 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஐபி ஓப்பன் டேட் வந்துட்டு March 5, க்ளோஸ் டேட் வந்துட்டு March 7, அலாட்மெண்ட் வந்துட்டு March 11, ஸோ லிஸ்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட March 13 அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு இயர் இயரில் அசட் குவாலிட்டி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ வந்துட்டு இயர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் வந்துட்டு ஓரளவுக்கு இயரில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெட்ஒர்த்தும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக வந்துட்டு கரண்ட் குவார்ட்டர்ல நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூஷன் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்தது அவங்களோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ROI கிட்டத்தட்ட வெறும் 8% தான். ROC வந்துட்டு கிட்டத்தட்ட 11.86% தான். டெப்ட் சுத்தமாக இல்லை. ஸோ டெப்ட் பொறுத்தளவுக்கு கம்பெனியில் கிடையாது. அதான் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்னு பார்க்கும்போது 8.16 தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஆவரேஜ் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்தால் தான் நமக்கு பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம். அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 3.51 தான் இருக்குது. இதுவும் ரொம்ப பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.84 தான் இருக்குது. ஸோ லிஸ்டிங்க்கு முன்னாடி EPS 13 இருக்குது, PBI வேல்யூ வந்துட்டு 16 இருக்குது. லிஸ்டிங் அப்புறமா வந்துட்டு EPS வந்துட்டு 11 குறைய போகுது. PBI வேல்யூ வந்துட்டு 20 இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்துட்டு ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஒரு கெமிக்கல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு லிஸ்டிங் அப்புறமா எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பங்கை வாங்குறது பெட்டராக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிறீங்களா இல்லை கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா. ஸோ இந்த வரிசையில் ஆல்ரெடி நம்ம பாரத் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துருந்தோம். எக்ஸாம் டெலி சிஸ்டம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதே போல் வந்துட்டு எக்ஸாம் டெலி சிஸ்டம்லாம் வந்துட்டு இன்றைக்கி நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வளர்ந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ரீட்டெயில் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே இந்த எக்ஸாம் டெலி சிஸ்டமில் 68% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸாம் டெலி சிஸ்டம்லாம் வந்து ரொம்ப அதிகமான லிஸ்டிங் கொடுக்கான வாய்ப்பில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பாரத் ஹைவே வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமோட லிஸ்ட் ஆக போகிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம குவாலிட்டியான ஐபிஓவில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 2 ஐபிஓவில் நீங்கள் அந்த ஐபிஓக்கு கன்சிடர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா. ஸோ அடுத்ததாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்துட்டு JSWவும் வால்க்ஸ்வேகனும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் வெஞ்சரில் வர போகிறாங்க. ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட 50-50% வந்துட்டு JSWக்கும் வால்க்ஸ்வேகனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துருச்சு. ஆனால் இந்த ஜாயின் வெஞ்சரோட ரேஷியோ மட்டும் நமக்கு கிடைக்காம இருந்துச்சு. இதை வந்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. இதில் JSWக்கு 50%, வால்க்ஸ்வேகனுக்கு வந்து 15% வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து நம்ம மணி கண்ட்ரோல் எடுத்திருக்கோம். ஸோ இன்னும் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில பங்குகளும் இருக்குது. ஸோ நான் சொல்ல போகிற இந்த 5 பங்குகளை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு டிப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ITC இந்த பங்குகளை வந்து நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே இந்த பங்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது வரும்போதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சரில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் HDFC. ஸோ HDFC வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு 1300 போகும் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது அந்த இடத்துக்கு போகுமா இல்லையா அப்படிங்கிறத விட ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு சான்ஸ் கிரியேட் ஆகும்போது வந்துட்டு நம்ம அக்குமுலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கிட்டத்தட்ட பேங்கிங் செக்டரோட முக்கியமான பங்கு. அதனால் இந்த மாதிரி பங்குகள் பர்ஃபார்ம் பண்ணால் தான் வந்துட்டு நிஃப்டி பர்ஃபார்மன்ஸே வந்துட்டு மேக்ஸிமம் இது ஓரியன்டாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பங்குகளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் அப்படி நடக்கும். அப்படி நடக்கும்போது வந்துட்டு நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பங்குகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்ததான் வந்துட்டு IDFC ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு IDFC லிமிடெட், அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். IDFC ஃபர்ஸ்ட் பேங்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் வந்துட்டு இருக்குது, அதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி அதையும் நீங்கள்
யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஜொமோட்டோவை பற்றி ரீசெண்ட் டைமில் நம்ம ஜெஃப்ரீஸ் வந்துட்டு டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த ஜொமோட்டோவை வந்துட்டு ஜெஃப்ரீஸோ ஏதோ ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி வந்துட்டு அவங்கள வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டார்கெட் வந்து குறைச்சிருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பெருசாக இந்த ரியாக்ஷனும் நடக்கல. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ரோக்கிங் கம்பெனி சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக கூட சில சமயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நியூஸ் பார்த்து நீங்கள் அவசரப்பட்டு ஸ்டாக்கை செல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் 100% மேலே ப்ராஃபிட்டில் இருக்கிறனால ஒரு 10% கீழே போனால் கூட நம்ம பாதிப்படைறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 10% இறக்கத்தவெல்லாம் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்ததான் நான் வழக்கமாக சொல்கிறது தாங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் டவுன் கிரேடில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான சில ஸ்டாக்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஒண்டர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண போகிற ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கில் வந்துட்டு எஸ்ஐபி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சர் நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட நல்லா பேசணும்னு நினச்சனோ எல்லாத்தையும் ரொம்பவும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.